லியோனார்டோ டாவின்சி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. ஆயிரத்து 1911 ஆண்டு பாரிஸின் புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து ஒரு ஓவியம் காணாமல் போனது. செய்தியை கேள்விப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் உண்மையான ஆச்சரியம் அதுவல்ல. அந்த ஓவியம் திருடப்பட்ட பிறகு அது மாட்டப்பட்டிருந்த வெற்றிடத்தை பார்க்கவே மக்கள் கூட்டம் அலைமோதியது. மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமலும் விசாரணைக்காகவும் ஒரு வார காலம் அருங்காட்சியகம் மூடப்பட்டிருந்தது. ஓவியம் இருந்த இடத்தை பார்க்கவே இவ்வளவு ஆர்வம் என்றால் அந்த ஓவியத்தில் அப்படி என்னதான் இருந்தது என்ற ஒரு யோசனை நமக்குள் எழுகிறதல்லவா? அந்த ஓவியத்தின் பெயரை கேட்டாலே நம் அனைவரின் உதடுகளிலும் புன்னகை தவழும். அதுதான் மோனலிசா ஓவியம். திருடப்பட்ட 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மகா ஓவியம் அதே லூவர் அருங்காட்சியகத்தில் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இதை வரைந்தவரை ஓவியர் என்று சொல்வதை விட அறிவியல் கலைஞர் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். காரணம், கைதேர்ந்த கலைஞன், சிறந்த கவிஞன், தத்துவ மேதை, விளையாட்டு வீரர், பொருளியல் வல்லுனர், கட்டிடக்கலை நிபுணர், கடல் ஆராய்ச்சியாளர், வானிலை விஞ்ஞானி, மனித உடற்கூறு ஆய்வாளர், நீர்ப்பாசன நிபுணர், இராணுவ ஆலோசகர், இசை ஆர்வலர், கதாசிரியர் என சகல துறைகளிலும் தனித்து செயல்பட்ட இவரை உலகமே கொண்டாடியது. ஆம், இத்தாலியின் வின்சி நகரில் உள்ள ஆன்கியானோ என்கிற கிராமத்தில் 1452 ஆண்டு ஏப்ரல் 15 செர்பியாரோ டாவின்சி கேத்தரினா இணையருக்கு திருமணம் ஆகாமலேயே பிறந்தவர்தான் லியோனார்டோ டாவின்சி. இவரின் முழுமையான பெயர் லியோனார்டோ டி சென் பியாரோ டாவின்சி. அதாவது வின்சி என்ற நகரில் உள்ள பியாரோ என்பவரின் மகன் லியோனார்டோ என்று பொருள். மனித வாழ்க்கையின் யதார்த்தமான நிலையை ஓவியமாக தீட்ட ஆரம்பித்த இவர் இயேசு ஞானஸ்தானம் பெறும் ஓவியத்தையும் பிரபுத்துவ வர்க்கத்தின் பெண்மணியான ஜின்விரா டி பென்சியின் உருவப்படத்தையும் வரைந்து மதிப்புமிக்க ஓவியராக வலம் வந்தார். அறிவியல் துறையிலும் ஆர்வமாக இருந்த டாவின்சி 1478 தானியங்கி மோட்டார் வாகனத்தின் உருவத்தை வரைகிறார். அந்த ஓவியம் பல தரப்பினரிடம் அதிக வரவேற்பை பெற்றது. பிற்காலத்தில் அதே போன்று வாகனம் வடிவமைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். மிக சிறந்த கற்பனை வளம் உடையவராக இருந்த இவர் நூல் நூற்கும் இயந்திரம், திருகாணி செய்ய பயன்படும் கருவி, மண் தூக்கும் கருவி போன்ற பல்வேறு வரைபடங்களை வரைந்தார். 1485 போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் பீரங்கி, 4 அரிவாளுடன் கூடிய ரதம் மற்றும் ராட்சச குறுக்குவில் போன்றவற்றை வரைந்தார். மருத்துவமனைக்கு சென்று நோய்வாய்ப்பட்டிருக்கும் மனிதர்களை கண்டு அவர்களின் நிலையை ஓவியமாக தீட்டினார். அதேபோல இறந்த மனிதர்களின் உடலை ரகசியமாக விலைக்கு வாங்கி உடலில் உள் அமைப்புகளான இதயம் சுருங்கி விரிவடைவது, தாயின் வயிற்றில் குழந்தை இருப்பது, உடல் உறுப்புகளின் அளவு என பலவற்றை ஓவியங்களாக வரைந்தார். ஓவிய வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காதவாறு உலக புகழ்பெற்ற பாரம்பரிய ஓவியமான தி விட்ரூவியன் மேன் படத்தை 1487 வரைகிறார். 1495 முதல் 1498 வரையிலான காலகட்டத்தில் டாவின்சிக்கு பெருமை சேர்த்த உலக புகழ்பெற்ற ஓவியமான தி லாஸ்ட் சப்பர் எனப்படும் இயேசுவின் கடைசி விருந்து என்கிற ஓவியத்தை வரைந்தார். தனது சிறப்பான ஓவியங்களின் மூலம் புகழ்பெற்றவராக அறியப்பட்டார். அதன் பிறகு ரோம், வெனிஸ் போன்ற பல இடங்களில் ஓவியம் வரைவதற்காக தங்கியிருந்தார். மிலன் நகரில் ஆட்சி செய்து கொண்டிருந்த லுடோவிகோ ஸ்பாசாவிடம் உதவியாளராக சேர்ந்தார் டாவின்சி. ஆல்ப்ஸ் மலையில் பாதுகாப்பு அரண்களை அமைக்கும் பணிகளை கவனிக்க சென்ற டாவின்சி அங்கே கண்ட இயற்கை காட்சிகளை வரைய தொடங்கினார். மிலன் நகர் மீது பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுத்த போது அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மிலனில் மீண்டும் ஸ்பாசாவின் ஆட்சி வந்ததால் மீண்டும் டாவின்சி அங்கு வந்தார். ஆனால் டாவின்சிக்கு போதிய சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அன்றாட செலவுக்கே கஷ்டப்படவும் தொடங்கினார். தன்னுடைய செலவுகளுக்காக பலவிதமான ஓவியங்களை வரைந்து விற்பனை செய்தார் டாவின்சி. வயிற்று பசிக்காக வரையப்பட்ட ஓவியம்தான் தன் வாழ்க்கையை புரட்டி போடும் என அப்போது அவருக்கு தெரியவில்லை. 1503 ஆண்டு முதல் 1506 ஆண்டு காலகட்டத்தில் அவர் வரைந்த ஓவியம்தான் மோனலிசா ஓவியம். பல ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றாக பெயர் பெற்றது இந்த மோனலிசா ஓவியம்.
இன்றளவும் டாவின்சி என்றால் முதலில் நினைவுக்கு வருவது மோனலிசா தான். அதையடுத்து 1504ஆம் ஆண்டு அவர் வரைந்த சால்வேட்டர் முண்டி ஓவியம் உலக வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன ஓவியம் என்ற பெயரை பெற்றது. இந்திய மதிப்பில் சுமார் 2925 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. 1516இல் பிரான்ஸ் மன்னர் முதலாம் பிரான்சிஸின் வேண்டுகோளின்படி பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார். மனிதர்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் மரணத்திடம் மட்டும் வெல்ல முடியாது. ஓவிய உலகில் தனி ராஜாவாக வலம் வந்து கொண்டிருந்த இவர் 1519ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய 67வது வயதில் இயற்கை எய்தினார். இவரின் மிக குறைவான ஓவியங்களே இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் மோனலிசா ஓவியம் டாவின்சியின் மறைவுக்கு பிறகு அவரின் மாணவரான சேலேயிடம் பாதுகாப்பாக இருந்தது. அதன் பிறகு லூவர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. 1000 வார்த்தைகளை எழுதி பிறருக்கு புரிய வைப்பதை விட ஒரே ஒரு ஓவியத்தின் மூலம் 1000 அர்த்தங்களை கொடுக்க முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்த டாவின்சியின் புகழை இவரின் ஓவியங்களே பறைசாற்றுகின்றன. லியோனார்டோ டாவின்சி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். ஓவியர், இசைக்கலைஞர், கணித மேதை, வடிவமைப்பாளர், விஞ்ஞானி என பல முகங்களை கொண்ட லியோனார்டோ டாவின்சி தனது படைப்புகளில் லியோனார்டோ அல்லது நான் லியோனார்டோ என்று கையெழுத்திடுவார். பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளினால் முறையான பள்ளி கல்வியை கற்கவில்லை. தன் தந்தையின் உதவியோடு வீட்டிலேயே கல்வியை கற்றார் டாவின்சி. இவர் இடது கை பழக்கமுடையவர். வலமிருந்து இடமாக எழுதும் பழக்கமும் உடையவர். ஒரு கையால் எழுதி கொண்டே மறு கையால் படம் வரையும் திறனும் படைத்தவர். சைவ உணவுகளையே உண்பார். விலங்குகள் மீது பிரியம் கொண்டவர். சந்தையில் விற்கும் கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்குகளை பெருமளவில் வாங்கி வெளியே விட்டு விடுவார். டாவின்சி கைப்பட எழுதிய கோடெக்ஸ் லெய்செஸ்டர் எனப்படும் அறிவியல் குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை பில்கேட்ஸ் $30 மில்லியன் வாங்கியுள்ளார். இவரது பெரும்பாலான படைப்புகள் முடிக்கப்படாமல் பாதியிலேயே உள்ளன. புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தின் உதடுகளை வரைய இவருக்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டன. 1911ஆம் ஆண்டு இந்த ஓவியம் திருடப்பட்ட பின் உலகின் மிக பிரபலமான ஓவியமானது மோனலிசா ஓவியம். இவர் மோனலிசா, தி லாஸ்ட் சப்பர், தி விட்ரூவியன் மேன், லேடி வித் ஆன் ஏர்மன் போன்ற புகழ்பெற்ற ஓவியங்களை படைத்தார். இதில் மோனலிசா மற்றும் தி லாஸ்ட் சப்பர் ஓவியங்கள் அதிகம் மறுபதிப்பு செய்யப்பட்ட விற்கப்பட்ட ஓவியங்களில் முன்னிலையில் உள்ளன. மே 2, 1519ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார் டாவின்சி. அவரின் ஆசைப்படி அவரது இறுதி ஊர்வலத்தில் 60 பிச்சைக்காரர்கள் கலந்து கொண்டார்கள். டாவின்சி மறைந்தாலும் அவர் தீட்டிய ஓவியங்கள் என்றும் வண்ணமயமாக இன்றும் காட்சியளிக்கின்றன.